பழனிவேல் தியாகராஜன் போல தான் வெளிநாட்டிலிருந்து வரவில்லை என்று மதுரை மத்திய தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் சுந்தர் சி தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 2026 நிகழ்ச்சியில் பேசியவர் கலகலப்பு 3 திரைப்படம் சர்ச்சை குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எதிர்கட்சி வேட்பாளர் அவர் 25-30 வருஷம் அமெரிக்காலையும் ஃபாரின்லயும் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செஞ்சு தான் வந்தார். அவர் மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்க இருக்கிற சென்னையில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரனா நான் வந்திருக்கேன். கலகலப்பு 3 படத்துல நீங்க முன்பணம் வாங்கிட்டு பணம் திருப்பி தராம மிரட்டுறதா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உங்க புகார் உங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த புகார் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு அரசியலுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், இல்ல நான் பணம் கொடுக்க மறுத்தேங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் கால், இல்ல ஒரு மெயில், இல்ல ஒரு நினைவூட்டல் கடிதம், இல்ல அவன் என்கிட்ட நேரடியாக அது பணம் கேட்டதுக்கான ஒரு ஆதாரம், ஏதாச்சும் ஒன்று சொன்னா அதை குற்றத்தை ஒத்துக்குவேன். எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாம பாவம் அவங்க நல்லவங்க, எந்த அழுத்தத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் என் மேல கொஞ்சம் அபாண்ட பழி எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பா நான் அவங்க மேல அவதூறு வழக்கு தொடருவேன்.